iPhone 6 இதுதான் பூட்டிங் சர்க்யூட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆன் ஆகுறதுக்கு என்னென்ன வந்து வோல்டேஜ் லைன்சஸ் வேணும், என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், எந்தெந்த ஐசிஸ்லாம் ஒர்க் ஆகணுமோ அது எல்லாமே இருக்கு. இதுல இருக்கிற ஐசிஸும் இந்த காம்பனன்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வோல்டேஜஸ் வந்துச்சுன்னா கம்பல்சரி அந்த போன் வந்துட்டு பூட் ஆகி ஆன் ஆகிடும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பூட்டிங் சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க வந்து ஆண்ட்ராய்டு தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஐபோன்ஸ் வந்து கத்துக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தா 6ல இருந்துட்டு வாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ரிலீஸ் பண்றேன். ஓகே, போர்டு வந்துட்டு பூட் ஆகணும் ஆன் ஆகணும் அப்படின்னும் போது என்னென்ன தேவை ஃபங்க்ஷனாலிட்டிஸ், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம இருந்தால் அது ஒர்க் ஆகும் ஆன் ஆகும்ன்றது வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போ இங்க இருக்கிற இந்த பேட் லைனு, இந்த விசிசி மெயின், இந்த பிஎம்யூ ரெஃபரன்ஸ், இந்த ஆர்டிசி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன, இதோட மீனிங்ஸ் என்ன, இதோட ரோல் என்ன, அங்கே எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஐபோன் 6ல இருக்கிற மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னாலே ஐபோன் 11, 12, 13, 14 எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமா இதே தான் சிபியூ, ஜிபியூ, ஆர் வோல்டேஜஸ், எஸ்டி ரேம் லைன்ஸ் இதே லைன்ஸஸ் தான் இருக்கும். இதே வேலை தான் அங்கே செய்யும். இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு வந்து கொஞ்சம் சர்க்யூட் கொஞ்சம் மாறி இருக்கும் அவ்வளோதான் வந்து. பட் ஆனால் 6ல இருந்து நீங்கள் இப்போ வந்து அப்கிரேட் ஆகணும், ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐபோன்ஸ்க்கு அப்கிரேட் ஆகணும் போது இதுல இருந்து தெரிஞ்சுங்க. கம்பல்சரி இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட் விசிசினா என்ன பாத்தீங்கன்னா வந்து பேட்டரி வோல்டேஜ் காமன் கலெக்டர். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிசிசி மெயின் லைன். விசிசி மெயின்னா காமன் கலெக்டர் மெயின் லைன். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் என்ன ஒர்க் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் த ஸ்டேபிள் கிளாக் சிக்னல், அப்புறம் வந்து சிங்கனைஸ் பண்ணுறதுக்கு உள்ள இருக்கிற காம்பனன்ட்ஸ், இப்போ இந்த ஐசிக்குள்ள இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே அக்யூரேட்டான டைமுக்கு ஃப்ரீக்வன்சியாக ஒர்க் பண்ண வைக்கிறது தான் இந்த கிறிஸ்டலோடைய ஒர்க். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிபி 1.8 ஆல்வேஸ் ஆன்லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிவிசிசி மெயின் லைன் உள்ள ரீச் ஆகி இந்த கிறிஸ்டல் இது ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆல்வேஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் ஆன் சுவிட்சுக்கும் உங்களோட சிபியூக்கும் போயிட்டு வேணும். உங்கள் சிபியூக்கும் இந்த லைன் போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டார்டபுளாக வந்து இங்கே நின்றுடும். நீங்கள் எப்போ பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த லைன் போய் இங்கே ஷார்ட் ஆகி நேராக இந்த ஐசியை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வரும். ஓகே, இருங்க அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம்யூ ரெஃபரன்ஸ் லைன்ல ஒரு 1.1 வோல்டேஜஸ் இருந்துச்சுன்னா இந்த ஐசி வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனும் வந்து கரெக்டாக இருக்குதுன்றதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கறதுக்காக வந்து ஒரு ரெஃபரன்ஸான இந்த லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம்யூ வந்து ஒர்க்கிங் ப்ராப்பர்லி ஒர்க் ஆகணும் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிசி லைன். பிஎம்யூ ஆர்டிசி லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிசினா வந்துட்டு பவர் மேனேஜ்மெண்ட் யூனிட் வோல்டேஜ் ட்ரெயின் டு ட்ரெயின், ஆர்டிசினா ரியல் டைம் கிளாக். இது வந்து எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுனா பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்துட்டு இருக்கிற வந்துட்டு டைமும் சரி டேட்டும் சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல்ஸ் ஆஃபே ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் இருக்கிற லோ கன்சப்ஷனில் வந்துட்டு உங்களோட டேட்டும் உங்களோட டைமும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் எப்போ போட்டு மொபைல் ஆன் பண்ணிங்கனாலும் உங்களோட டேட் அண்ட் டைம்லாம் கரெக்டாக இருக்கும்ல. அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த லைன் வந்து பிஎம்யூ விடிடி ஆர்டிசி லைன். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து பாத்தீங்கன்னா பிபிசிபியூ 0.9. இதுல வந்து ஜிஆர் பாத்தீங்கன்னா 167 போட்டிருக்கோம். இப்போ இன்னொன்னு தெரிஞ்சுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த காயில் டு இந்த சிபியூ வந்து டைரக்டா லைன் இவ்வளவுதான். இந்த காயில இருந்து சிபியூக்கு டைரக்டா போயிட்டுனா அப்படி கிடையாது. இந்த நடுப்புற பார்த்தா இன் பிட்வீன் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டர்ஸ் இந்த மாதிரி அதர் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஆனால் வந்து அதெல்லாம் இதில் போட்டுனா இந்த டயக்ராம் பத்தாதுன்றதுக்காக உங்களுக்கு இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த சிபியூ போகிற மாதிரி லைன் போட்டிருக்கு. இதுக்குள்ள உங்களுக்கு ப்ராப்ளம் இதெல்லாம் வந்துச்சுன்னா இன்பிட்வீன் இருக்கிற கெப்பாசிட்டர்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிபிசிபியூ 0.9 வோல்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் வோல்டேஜ் வந்து சிபியூக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு லைன். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியூ கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎல் 0 வோல்டேஜில் தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டனை ட்ரிகர் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இந்த செகண்ட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 வோல்டேஜில் தான் இருக்கும். இது ஏன்னா இது எப்போ ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க் ஆகும்போது தான் இது ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 0.9 to 0.9 வோல்டேஜஸ் அப்போ அந்த நேரத்தில் தான் இது வரும். தவிர வந்து கிராஃபிக்ஸ் இப்போ வீடியோஸ் எடுக்கும் போதும் சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் கிராஃபிக்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி அதில் வோல்டேஜ் வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 வோல்டேஜ் தான் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிபி வார் எஸ்ஓசி லைன்ஸ். பிபி வார் எஸ்ஓசினா வந்துட்டு வார்னா வேரியபிள், எஸ்ஓசினா வந்து சிஸ்டம் ஆன் சிப். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.8 வோல்டேஜஸ் வரும். ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 407 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் வோல்டேஜ் வேரியபிள் வோல்டேஜஸ் எப்போ யூஸ் ஆகும்னா இப்போ இந்த கிராஃபிக்ஸ் வந்து இப்போ நீங்கள் இந்த கிராஃபிக்ஸ் ஜிபியூ லைன் வந்து இப்போ யூஸ் ஆகுது. இப்போ நேராக வந்து ஒரு பப்ஜி விளையாட்டு இருக்குங்க அப்படின்னும் போது என்ன ஆகுனா ஓடிட்டே இருப்பீங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணினே இருப்பீங்க, ரன் பண்ணினே இருப்பீங்க, ஷூட் பண்ணுவீங்க. அப்போனா 2 வோல்டேஜஸ் தேவைப்படும்ல. அப்போ மாதிரி வந்து வேரியபிள் வோல்டேஜஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த வேரியபிள் எஸ்ஓசி லைன்ஸ். அடுத்தது
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா PP1.8 SD RAM லைன்ஸ். சிங்கர்னைசிங் டைனாமிக் ரேண்டம் அக்சஸ் மெமரி 1.8 லைன். இதுக்கு வந்து ஜிஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 343 ஜிஆர் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பர்பஸ், இது ஒர்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்டோரேஜை வந்து எஃபெக்டிவாக மெயின்டைன் பண்ணி பர்ஃபார்மன்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட CPU சேர்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SD ரேமோட லைனோடைய வேலையே. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா PP1.8 லைனும் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா PP1.2 வேலை என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜை வந்து எஃபெக்டிவாக சேர்த்து அந்த பர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ணி ரேமை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த லைனோட வேலை. இந்த 1.8 லைன் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து CPU ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு போயிடும். இந்த 1.2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் CPUக்கும் கமாண்ட் கொடுத்துட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேமையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய லைன். இந்த லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த DDR1 வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேட்டா ரேட் 0. இது வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் த ப்ராசஸருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேமுக்கும் இருக்கிற ஹை ஸ்பீட் டேட்டா கம்யூனிகேஷன் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸு வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இந்த SD ரேம் லைனும் சரி, இந்த SD ரேம் லைனும் சரி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டோரேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்ஃபுல்லாக வந்துட்டு ரன் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லைன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த SD ரேம் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிங்கர்னைசிங் டைனமிக் ரேண்டம் அக்சஸ் மெமரி லைன். ஓகேங்களா. இந்த ரெண்டு லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.8 சரி, இந்த 2.8 சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் வோல்டேஜ் 1.8 வரும், இதில் 1.2 வரும். இதோட GRC இதுதான், இது செக் பண்ணிக்கங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு SOC ஒரு நிலையான ஒரு வோல்டேஜஸ் வந்து CPUக்கு வந்துட்டு கீ பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இப்போ இந்த வோல்டேஜ் இதில் 0.95 தான் போகும் அப்படின்னா அந்த 0.95 வோல்டேஜ் இந்த CPU வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக ஒரு கீ பவர் சப்ளை. இது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா CPU பவர் சப்ளை வோல்டேஜஸ். இந்த CPU 1.2 பவர் சப்ளை வோல்டேஜ் CPUக்கு போகக்கூடிய ஒரு பவர் சப்ளை வோல்டேஜ். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைடர் சர்க்யூட் போட்டு பார்த்தீங்கன்னா DDR1 DDR0க்கும் வந்து 0.6 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரேமுக்கு போகக்கூடிய இன்னொரு ஒரு வோல்டேஜ் லைனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் 1.2 வரும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைடர் சர்க்யூட் போட்டு பார்த்தீங்கன்னா இதில் 0.6. அப்போ இது ரெண்டுத்துமே வந்துட்டு இந்த வோல்டேஜஸ் வரணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா PP1 வோல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா CPU பவர் சப்ளை. இதுவும் வந்து ஒரு CPUக்கு போகக்கூடிய ஒரு பவர் சப்ளை லைன் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 வோல்டேஜ் வந்து ஸ்டேபிளாக வரணும். ஓகேங்களா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.8 இந்த 3.2 இதுவும் வந்து VCC காமன் கலெக்டர் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேண்டுக்கு போகக்கூடிய வந்து ஒரு 2 வோல்டேஜஸ் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.8 இதுலேயும் ஸ்டேபிள் வோல்டேஜ் தான் வரும், இந்த 3 வோல்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் வோல்டேஜ் தான் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேண்ட் வந்து ஒரு 1.2 வோல்டேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கேருந்து ரிலீஸ் பண்ணும். இந்த 1.2 பார்த்தீங்கன்னா இந்த SD RAM 1.2 கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்துட்டு நிறைய இடத்துல போகக்கூடிய 1.2 வந்துட்டு அங்கங்கேருந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் பண்ணி எடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த டாட் வந்து இதோட நிறுத்தி வச்சிருக்கிறது. ஓகேங்களா. இப்போ இந்த இது ஒர்க் ஆயிடுச்சு, இது வரைக்கும் வந்துடுச்சுன்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PPU பவர் கீ. இது பவர் கீ பட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் கீ வந்து டைரெக்டாக வந்துட்டு இந்த ஓகே பவர் ஆன் பண்ணுறாங்க அப்படின்ற வந்து ஒரு இன்டிமேட் வந்துட்டு நம்ம CPUக்கு கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டனில் போய் நின்றுடும் இந்த லைன் வந்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா PMU to SOC ஹாட்லைன். SOCனா PMUனா பவர் மேனேஜ்மெண்ட் யூனிட், APனா அப்ளிகேஷன் கோர், SOCனா வந்து சிஸ்டம் ஆன் சிப். ஹாட்லைன் இது ஹாட்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இது ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்துட்டு டெம்பரேச்சர் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி PMU வந்து டேக் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல. இப்போ இந்த CPU இப்போ நிறைய இப்போ கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா இவரோட மொபைல் இஸ் ஸோ ஹாட், டெம்பரேச்சர் ஸோ ஹை அப்படின்லாம் வருது பார்த்தீங்களா. அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் CPU வந்து டிடெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம், இந்த SOC ஹாட்லைனில் தான் வந்து உங்களுக்கு அந்த டேட்டாஸ்லாம் வந்து சென்ட் பண்ணணும். ரொம்ப ஹீட் ஆகுது, எல்லா காம்பனண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னே CPU வந்துட்டு ஓகே அனுப்பிச்சுன்னா அந்த பவர் ஐசி வந்துட்டு ஓகே நான் எல்லாத்தையும் இது பண்ண சொல்லிட்டு தான் உங்களுக்கு இன்டிமேட் வந்து அந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க டிஸ்பிளேஸ்ல வரும். அந்த மாதிரியான லைன்ஸஸ் எரர்ஸ்லாம் வர்றது காட்டுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SOC லைன்ஸ் வந்து இந்த SOC ஹாட் லைன் வந்து யூஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் டைம், ரியல் டைம். இப்போ வந்து கிளாக் அவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா AP அப்ளிகேஷன் கோர் டு PMU பவர் மேனேஜ்மெண்ட் யூனிட் டெஸ்ட் கிளாக் லைன். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னா பார்த்தீங்கன்னா வந்து சிக்னல் டெஸ்ட் பண்ணுறது, டீபக் வேல்யூ பண்ணுறதுக்கு, கிளாக்கை சிக்னலைஸ் பண்ணுறது, கம்யூனிகேஷன் இதெல்லாமே வந்து ப்ராப்பரான வந்து ஒரு ஃபங்க்ஷுவாலிட்டியும் வந்து ஒரு ஸ்டேபிளாக இந்த டிவைஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னும் போது வந்து ஒரு கிளாக் வந்து சிக்னலைஸ் பண்ணும். இந்த பவர் ஐசிக்கும் இந்த CPUக்கும் வந்து எப்பவுமே வந்து சிக்னலைஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறதுக்காக இந்த கிளாக் லைன் வந்து யூஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா PMU வாட்ச் டாக் லைன். இந்த வாட்ச் டாக் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் டாக்னா
இந்த WDOG-னா வாட்ச் டாக், ரீசெட்னா PMU-னா பவர் மேனேஜ்மெண்ட் யூனிட், ரீசெட்னா நார்மல் ரீசெட் பண்றது தான், ரீசெட் பண்ணி ஓகேவா, அது வந்து வாட்ச் டாக் லைன். இது வந்து பார்த்தா சிஸ்டம் மானிட்டருக்கு யூஸ் ஆகும், ஃபால்ட் டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும், காமன் இஷ்யூலாம் வந்து மானிட்டரிங் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எரர் ரெக்கவரி எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டே இருக்கும். சிஸ்டம் மால் ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, டைம் அவுட் ஆனாலும் சரி, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆல் டைம் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறது தான் இந்த வாட்ச் டாக் லைன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் 1.8 லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் 1.8 லைன். இந்த ரீசெட் 1.8 லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஐசில இருந்து வரக்கூடிய, பட் இது வந்துட்டு எல்லா இடத்துல இருந்து எடுத்துப்பாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போகும். இந்த ரீசெட் 1.8 லைன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது அப்படியே நேரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே PMU டிஸ்பிளே ஐசிக்கு போகும். அடுத்தது பாத்தீங்கன்னா USB ஐசிக்கு போகும். அடுத்ததான் உங்களுடைய EEPROM ஒர்க் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். EEPROMனா என்னன்னு பாத்தீங்கன்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இது வந்து இதோட ஃபங்க்ஷன் நான் சொல்றேன். இதுல இருந்து நேரா வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா EEPROM பாத்தீங்கன்னா I2C-ல தான், I2C புரோட்டோகால்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீடியோலயே வந்து உங்களுக்கு I2C பத்தி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சீரியல் டேட்டா என்னது, சீரியல் கிளாக்ன்றது. இந்த I2C மூலியமா தான் வந்து இந்த டேட்டாவும் சரி, இந்த கிளாக்கும் சரி, இந்த கிளாக் சிங்கனைஸ் ஆகி இந்த டேட்டா வந்துட்டு டேட்டா பிட்டை வந்து செல் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த EEPROM ஆகும். இந்த EEPROM வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்ன்றது வந்துட்டு, EEPROM வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து யூஸ் பண்றாங்க, இந்த செட்ல இல்ல எல்லா ஐபோன்ஸ்ல எதுக்காக EEPROM ஒர்க்காக யூஸ் பண்றாங்கன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியல, சொல்றேன். EEPROM வந்து பாத்தீங்கன்னா ஃபிர்ம்வேர் ஸ்டோரேஜ், பூட் லோடர் ஃபிர்ம்வேரை எனேபிள் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்றதுக்காக யூஸ் ஆகும், காலிபிரேட்டட் டேட்டாஸ்க்கு யூஸ் ஆகும், கான்ஃபிகரேஷன் டேட்டாஸ்க்கு யூஸ் ஆகும், அடுத்தது பார்த்தா எரர் லாக்ஸுக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது யூஸ் ஆகும். இதோட டேட்டாஸ் வந்து இந்த NAND-ல இருக்கிற டேட்டாஸை வந்துட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணணும்ல டேட்டாஸ்க்கு, அதுக்கு எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இதனால தான் வந்து உங்களுக்கு போனே பூட் ஆகும். இதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்பிள் லோகோலே நின்றுடும். ஓகேங்களா, அதுக்காக உங்களோட டேட்டாஸ்க்கு எல்லாமே ஃபிர்ம்வேர்ஸ்க்கு எல்லாத்தையுமே பூட் அப் பண்றதுக்கு, ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து EEPROM வந்து தேவைப்படும் ஒரு முக்கியமானது. இதுல பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டர் வரும். இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 1.8 வோல்டேஜ் வந்து ஸ்டேபிளாக வரும். ஓகேங்களா, அதுக்காக வந்து ரீசெட் லைன் வந்துட்டு நேரா ஓகே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிபிக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த EEPROM ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா EEPROMல இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த 1.8 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த AP NAND ANC CENO 1.8 லைன்ல வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ANC-னா வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன், அனலாக் நாய்ஸ் கேன்சலேஷன் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 1.8 வோல்டேஜஸ் வந்துடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரீசெட் லைன்ல இருந்துட்டு தான் அட்டன் டைம்ல வந்து ரீச் ஆயிடும். இப்போ அட்டன் டைம் ரீசெட்ல இருந்துட்டு வந்து இந்த லைன்ஸுக்கு அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த லைன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர், இங்க சொன்ன மாதிரியே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 மெகாஹெர்ட்ஸ் ஆன கிறிஸ்டல் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற இன்டீரியல் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்சிலேட் பண்ணி இது ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக தான். இது ஓகே பண்ண பிறகு தான் இந்த CPU வந்து கம்ப்ளீட்டா வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆக ஆரம்பிக்குமே. இது எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த CPUக்கு வந்துட்டு உங்களுடைய டேட்டா லைன்ஸ் எல்லாத்தையும் அனுப்புமே. இதெல்லாம் அனுப்பிச்ச பிறகு தான் வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து கம்ப்ளீட்டா ஆனே ஆகும். ஓகேங்களா, ஓகே. இந்த லைன் ரீசெட் PMU இந்த வாட்ச் டாக் லைன் ஓகே ஆயிட்ட பிறகு உங்களுக்கு இந்த கிறிஸ்டல் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த கிறிஸ்டல் ஒர்க் ஆன பிறகு உங்களுக்கு ரீசெட் 1.8 லைன் வர ஆரம்பிச்சிடும். அந்த ரீசெட் 1.8 லைன் வந்த பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஐசியும் சரி, USB ஐசி, EEPROM, இந்த NAND-க்கு போகக்கூடிய லைன்ஸ் இது எல்லாமே ஆக்டிவேட் ஆயிட்ட பிறகு லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த AP to PMU கீப் ஆக்ட். AP to PMU-னா அப்ளிகேஷன் கோர் டு PMU பவர் மேனேஜ்மெண்ட் யூனிட் கீப் ஆக்ட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டா பார்த்துட்டே இருக்கும். ஓகே, எல்லா வோல்டேஜஸும் வந்து இதுல எல்லாமே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும். இது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிருக்கு அப்படின்ற அர்த்தம் வந்துடும். அதுக்கப்புறமா அப்படின்ற இது ஓகேன்னு ஆயிட்ட பிறகு உங்களுக்கு ஃபோன் வந்து கம்ப்ளீட்டா ஆன் ஆகி பூட் ஆகி உங்களுக்கு ஆப்பிள் லோகோ வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து கம்ப்ளீட் வந்துட்டு பூட் ப்ராசஸ். இதுக்கான எல்லா டீடைல்ஸ், எல்லா லைன்ஸோடைய டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்ததா வந்து பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கிளியரா வந்து இன்னும் அடுத்த அப்கிரேட் மாடல்ஸ் எல்லாமே. ஓகே, நம்ம இப்போ இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸோட எல்லா டீடைல்ஸும் வந்து உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பூட் சர்க்யூட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சார்ஜிங் ஐசில நம்ம சார்ஜிங் கேபிள்ல கனெக்ட் பண்ண பிறகு இந்த சார்ஜிங் ஐசி ஒர்க் ஆயிட்ட பிறகு சார்ஜிங் ஐஸ்ல இருந்து ஒரு வோல்டேஜ் உள்ள வந்து மாப்செட் வழியா போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் செக்ஷன். இது வந்து நான் உங்களுக்கு தனியா ஒரு சார்ஜிங் செக்ஷன் அப்ப எடுக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி கனெக்டர்ல இருந்து தான் நம்ம செக் பண்றோம். ஒரு ஃபோன் ஆன் ஆகுனா பேட்டரியில இருந்து தானே ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் ஆன் ஆகி இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஓகே. அதனால என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் பேட்டரி கனெக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். பேட்டரி கனெக்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.8ல இருந்து ஒரு 4.2 இருக்கிற வோல்டேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்புட் வரும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாப்செட் வந்து உங்களுக்கு ஸ்விட்சிங் பண்ணிட்டு இந்த PPVCC மெயின் லைன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். அடுத்ததான் இந்த PPVCC மெயின் லைன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் RTC கிறிஸ்டல் வந்து ஃபர்ஸ்ட் அடுத்ததா உங்களுக்கு ஆக்சிலேட் ஆகி ஒர்க் ஆகும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த 1.8 PP 1.8 ஆல்வேஸ் லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்க பவர் ஆன் பட்டன் போயிட்டு அந்த இடத்துல
போயிட்டு அங்கே இங்கே இந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங்கில் நின்றுடும். அப்படியே அது அட்டன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபியூக்கும் போயிட்டு நிற்கும். ஆல்வேஸ் 1.8. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபி சிபியூ கோர் வோல்டேஜஸ், அப்புறம் வந்து ஜிபியூ, அப்புறம் வார் வோல்டேஜஸ், அப்புறம் வந்து எஸ்டி ரேம் லைன்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டு எஸ்ஓசி, அப்புறம் வந்து சிபியூ பவர் சப்ளை லைன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ பவர் சப்ளை லைன். அடுத்தது ஓகே, இது வரைக்கும் இப்போ வந்து ஜென்ரேட் ஆகும் பாருங்க. பவர் ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்றீங்க. இந்த கிறிஸ்டல் ஆக்சிலேட் ஆகிட்ட பிறகு பவர் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த வோல்டேஜ் போய் இங்கே ஷார்ட் ஆகி நேராக வந்துட்டு இந்த ஐசியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும். இந்த ஐசி ஆக்டிவேட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஜிபியூ லைன்ஸ், சிபியூ லைன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு போயிடும். செகண்ட் வந்து ஜிபியூ லைன்ஸில் இருக்கும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வார் வோல்டேஜஸ். ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ரேம். ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டி ரேம் லைன். அடுத்தது ஃபிக்ஸ் எக்ஸ்டோசி. அடுத்தது வந்து சிபியூ பவர் சப்ளை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ பவர் சப்ளை லைன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிசி அண்ட் விசிசி கியூ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1.2 நேண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஓசி லைன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்டிங் கிளாக் லைன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் லைன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் இங்கே ஆக்சிலேட் ஆகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.8 லைன் உங்களுடைய டிஸ்பிளே ஐசிக்கு, யூஎஸ்பி ஐசிக்கு, இப்ரோம் ஐசிக்கு, அப்புறம் நேண்டுக்கும் போயிடும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎம்யூ கீ ஆக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இவ்வளோ இது எல்லாத்துலேயும் வோல்டேஜஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் வந்துட்டு ஆப்பிள் லோகோவில் வந்துட்டு உள்ள ஆன் ஆகி போயிடும், பூட் ஆகி உள்ளே போயிடும். ஓகேங்களா?